இன்ஸ்டாகிராம் மாப்பிள்ள ரவுடின்னு நினைச்சிட்டு தெரியுறேன். மாப்பிள்ள ரவுடியும் கிடையாது, ஒரு கிடையாது. ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரத்தம் சண்டை ஃபைட்டுன்னு சுற்றி இருந்தவரை கூப்பிட்டு அடிச்சு உட்கார வச்சுட்டேன். Have you seen the memes about me? Posting them should be a crime. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோகேஷ் லனகராஜ். எந்த அளவுக்கு அவர் மீம் மெட்டீரியலாக மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வில்லன் நடித்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த போஸ்டர் கீழே போயிட்டு பாவண்டா அவரை விட்டுருங்கடா, அடிக்காதீங்கடான்னு கெஞ்சுற அளவுக்கு அவர் ஒரு மீம் மெட்டீரியலாக மாற்றி வச்சிருக்கானுங்க. ஒரு வில்லன்டா, வில்லனாவே நடிச்சிருக்காரு, அவரை போய் காமெடி மெட்டீரியலாக மாற்றி வச்சிருக்கீங்க. பெரிய சண்டீரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்க்குள்ள சட்டைக்கு பட்டன் போட வரேன். கோகேஷ் லனகராஜை பற்றி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் நம்ம கண்டு ரசிச்சு அவரோட ஃபன்னியான மீம்லாம் ரேட் பண்ண போகிறோம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னா டைமண்ட், கோல்ட், சில்வர், பிரான்ஸ். இல்லை புரியல. டைமண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பீக். அதாவது இருக்க மீம் மெட்டீரியல்லையே எது நல்லா இருக்கோ, எது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நாங்கள் தூக்கி பீக்கில் வைக்க போகிறோம். அடுத்து கோல்டில் என்ன இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீக்லேயும் தப்பிச்சு வந்த எல்லாத்தையுமே, அதாவது நல்லா இருக்குது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே கோல்டில் தூக்கி அடிக்கிட்டு, சில்வர் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், ஓகேப்பா எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு. பிரான்ஸ் வந்து இது வேலைக்கு ஆகலை, ஏன்டா அதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்லாவே இல்லை, இவ்வளோ போய் நல்லா இருக்கான்றீங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் கனகராஜ். ஹார்ட் பீட் லேப்டாப் அடிக்கும், எனக்கு தனுஷ் தான் அடிக்கும். கோல்டுலையும் கொடுக்குற அளவு இல்லை, இது சில்வரில் கொடுத்து. ஸோ அதனால் சில்வரில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார். அதனால் இவரை தூக்கி நம்ம கோல்டில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ கனகராஜ். இவரை நம்ம எங்கே தூக்கி வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐ நல்லா தான் இருக்காரு, கோல்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து விஜய் கனகராஜ். இந்த போஸ்ட்டில் வந்துட்டு அந்தளவுக்கு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இதை தூக்கி நாங்கள் பிரான்ஸில் வச்சிடுறோம். அடுத்தது நம்ம குருபாய் கனகராஜ் சில்வரில் வச்சுருவோம். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம மீமெட்டியில் அடுத்து வர்றது கங்குவா. இது எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பர்சனல் ஃபேவரட்லாம் கிடையாது. ஸோ அதனால் தூக்கிட்டு போயிட்டு பிரான்ஸில் வச்சுருக்கோம். பாய் இது நல்லா இருக்கு பார்க்க, ஆனால் இது அண்டர் ரேட்டட். இதுக்கு வந்து நம்ம சில்வர் கொடுக்கலாம். சில்வர் ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. அடுத்து தனுஷ் கனகராஜ் திரும்புறாரு. இது ஒன்றும் அவ்வளோ நல்லாவும் இல்லை, பார்க்க செட்டும் ஆகலை. ஆனால் எனக்கு பிடிக்கும். பிரான்ஸில் வை. அடுத்த தலைவர் கஞ்சா கனகராஜ். மண்டை பார்த்தீங்கன்னா வடக்கன் மாதிரியே இருக்கும். இதை நாங்கள் தூக்கி பிரான்ஸில் வைக்கவோ இல்லை, இவரையும் இல்லை, அதனால் கோல்டில் வச்சுருவோம். முடிஞ்சு 3 hours later. அடுத்து பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா கனகராஜ். இவர் எங்கே தூக்கி வைக்கலாம்? டைமண்டுக்கு ஏற்ற ஒரு ஆள் தான், ஆனால் வேணாம். கடைசியாக ஒரு ஆள் வரும், இதில் யாருன்னு நீங்களே கண்டுபிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோம்லேண்டர் கனகராஜ். ஹோம்லேண்டர் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மீம் ஒன்றும் அவ்வளோ நல்லாவும் இல்லை. இது எங்கே விடுவாருன்னா சில்வர் கொடுத்துறோம். அடுத்தது தனுஷ் கனகராஜ். இதுக்கு பிரான்ஸில் போட்டு விட்டுரும். அதெல்லாம் பிரான்ஸில் போட்டுருணும். இது ஒன்றும் பெருசாக சூட் ஆகல இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வட சென்னை கனகராஜ். இது வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வரிசையாகிற 3மே எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அது பெரிய மீ மெட்டீரியலாக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஸோ அதனால் தூக்கிட்டு இதை கோல்டில் சொருகிட்டோம். இந்த 3யுமே கோல்டுலேயே கொடுத்துடலாம், ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பீக் கொடுக்கலாம், பீக் கொடுக்க முடியாத காரணத்தினால இந்த 3த்தையும். ஏன்னா இது 3மே சரியான மீ மெட்டீரியல். குழந்த மாதிரி இருக்கல. பேர் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு எது பீக்னு. அப்புறம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்குவா. நம்ம சிவா தான் பீக். பீக்கில் வைப்பா நினைக்காதீங்க, பிரான்ஸ். ஏன்னா அவ்வளோ ஒருத்தர் இல்லை அது, அதனால் நம்ம எதுக்கு இங்கே வச்சு விட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மமிதா. மமிதா கனகராஜ்.
இப்பயே தெரிஞ்சிருக்கும் எது டைமண்டுன்னு. சிக்கு வைப்பா. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க, அதுக்கு இன்னும் ஒருத்தர் இருக்காரு. அதனால் இதையும் தூக்கி கோல்டுலேயே வச்சிருவோம். இருக்க போகிற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அப்போ எது தாண்டா டைமண்டில் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே டைமண்டில் இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கான். தலைவனை ஏன் தூக்கி நாங்கள் டைமண்டில் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒருவருக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்கவே ஃபன்னாக இருக்கும். எப்படின்னா இதெல்லாம் வந்து ஆப்ட் ஆகிடுச்சு எல்லாமே. ஆனால் இது பார்க்கவே காமெடியாக இருந்துச்சு. இவர் கரெக்டாக செட் ஆகி ஆந்த மாதிரி இருக்காரு பார்க்கவே. அதனால் இதுதான் டைமண்டில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். ஏன்டா உங்களோட ஃபேவரட் எதுவும் மேலே வரலையே நீங்கள் நினச்சிருக்கலாம். நாங்கள் இந்த மீமை தூக்கி டைமண்டில் வச்சதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் எங்கள் இடத்துல இருந்தால் எந்த மீமை தூக்கி டைமண்டில் வைப்பீங்களோ அந்த மீமை கமெண்ட் பண்ணுங்கள்.